உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் வீட்டில் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பொங்கும் போது அந்த பொங்கலோட சேர்த்து உங்களுக்கு அன்பு பொங்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், சமாதானம் பொங்கட்டும், அறிவு பொங்கட்டும், சகோதரத்துவம் பொங்கட்டும், அமைதி பொங்கட்டும், செல்வம் பொங்கட்டும் என்று என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு குரு இந்த நிலாவு எனது அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய எனது பிள்ளைகள் ஜீசஸ் ராஜா, ஷீபா ஜீசஸ், இந்த கல்லூரியின் பிரின்சிபல் ஜெயக்குமார், வைஸ் பிரின்சிபல் மிஸ்டர் கனகபாண்டியன் மற்றும் ஸ்டாஃப்ஸ், டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருவிழாவான இந்த பொங்கல் பண்டிகையே வெகு சீரும் சிறப்புமாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் சேர்மேன மாட்டு வண்டியில ஏற்றி ஒரு ப்ரொசஷன் வச்சிருந்தீங்க, ரொம்ப நல்லாக இருந்தது. ஏன்னா மாட்டு வண்டி இப்ப பாக்குறதுக்கே இல்லை, அபூர்வமாக தான் அங்கே இங்கே ஏதாவது மாட்டு வண்டி பார்க்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் மாட்டு வண்டி கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் தேடி பிடிச்சு ஒரு மாட்டு வண்டியை கொண்டு வந்து அதில் உங்கள் சேர்மேனை ஏற்றி இங்கு வரவேற்பு கொடுத்தீர்கள். அதுபோல எங்களுக்கும் சரியான வரவேற்பு கொடுத்தீர்கள். அதற்காக முதல் கண் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது கலாச்சார தமிழர் கலாச்சாரப்படி பொங்கல் விடுறது. பொங்கல் வந்து நமக்கு 14ஆம் தேதி 13ஆம் தேதி போகி பண்டிகை அன்று நம்மளுடைய வீடுகளில் உள்ள பழைய சாமானங்கள் குப்பை குளங்கள் எல்லாம் வெளியிட்டு தீ எரித்து நம்ம வீடுகளை சுத்தம் செய்து, எதற்கான அடிப்படைன்னு சொன்னால் நம்மளுடைய மனதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் மாற்றி நம்ம புதிதாக பொங்கலிட்டு நமக்கு ஒரு புத்துணர்வை உண்டாக்குவதற்காக நம்முடைய முன்னோர்கள் அன்று அதை செய்தார்கள். அதை நம்ம இன்றும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் அருமையாக பால் பொங்கி இப்போது பொங்கல் அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். செப்டம்பர் மாதம் வந்து கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடினார்கள். அவர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று தமிழ் மாணவர்களும் இந்த பொங்கல் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய பாராட்டுகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் எத்தனை நாள் நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா அது எவ்வளவு கஷ்டங்கள், அதுக்கு என்னெல்லாம் நம்ம மீட்டிங் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்புகளை கொடுத்து அதை செய்யணும். நீங்க ரொம்ப அருமையாக எல்லாம் செய்திருக்கிறீர்கள். அதுக்கு உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் என்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுபோல உங்களுடைய படிப்பிலும் நீங்கள் கவனம் செலுத்தி இந்த கல்லூரிக்கும் உங்களுக்கும் நல்ல மதிப்பெண்களை பெற்று இந்த கல்லூரி வந்து சீரும் சிறப்புமாக பல பதவிகளை பெற்று எல்லாராலும் அறியப்பட வேண்டும். இப்போவும் ஆலங்குளம் கல்லூரி என்றால் எல்லாரும் நான் கேள்விப்படுறேன். நல்ல மாதிரி நடக்குது. நல்ல மகனை நான் பாராட்டுன்னு சொல்லலை, எல்லாம் பொதுவாக சொல்லலை. ஆலங்குளம் கல்லூரி வந்து வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் மேலும் உயர்ந்து பல பேர் நல்ல மாதிரி சொல்றதுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னுடைய மனைவி ஷீபா ஜீசஸ் அவர்களே, என்னுடைய குழந்தைகளே, அந்த கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே, துணை முதல்வர் ப்ரொஃபசர் கனகபாண்டியன் அவர்களே, எல்லா துறை தலைவர்களே, பேராசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, என் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும், என் தமிழினம், என் அண்டை மாநிலமான மலையாளிகளுக்கும் எல்லோருக்கும் தமிழ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி தாமரை கண்ணன் ரொம்பவும் பொங்க வச்சுட்டாரு. நுழைவாயில் தான் வரவேற்பு மிக கம்பீரமாக உற்சாகத்தோடு இருக்கும் என்றால் உண்மையிலேயே அதன் பின்பாக நடந்த ஒவ்வொரு சடங்குகளையும் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. எஸ்ஆர்சி இன்னும் மிக கம்பீரமாக சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் நம்முடைய தம்பி தாமரை கண்ணன்
அவருடைய வரவேற்பிலே மிகவும் புகழ்ந்தெல்லாம் பக்கத்தில் போறவங்க எல்லாம் நினைச்சுப்பா ஏதோ அரசியல் கூட்டம் தான் இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. அவர் ஐயா என்று நினைப்பது உண்மையிலே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அந்த அளவுக்கு நான் ஐயா ஆகல. என்னுடைய தமிழ் இனத்தின் பெருமையை பறைசாற்ற இந்த தமிழர் சங்க தமிழன் தேசிய திருவிழாவாம் பொங்கல் திருவிழா இது நம்முடைய கை வரும்போது விசிலும் தேவையில்லா சத்தமும் இருந்தது. நான் சொன்னேன் தமிழன் பெருமையை காப்பாற்ற வேண்டும் என்றால் சடங்கு முடிவு வரை நல்லதாக நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று. அந்த கம்பீரத்தை அந்த கௌரவத்தை காப்பாற்றிய இவர்களுக்கு போதாதா, என் தமிழர்களுக்கு போதாதா? எவ்வளவு அருமையான தமிழ் மக்கள் நம் மக்கள் போதும். ஆனா என்னன்னா நான் கை தட்டுறதா விசில் தான் வேண்டாம் சொன்னேன். ஆனா இங்க ஒரு பக்கம் எல்லாமே தூங்கியே போயிட்டாங்க. எனக்கு முதலாக எனக்கு தெரிய வேண்டும். நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். கை தட்ட தெரியுமா இல்லையா பார்க்கணும். பாவம் பெண்கள் தமிழச்சிகள் கை தட்டுவோம். ஓகே, உயிர் இருக்குது. அடுத்து அங்க வாங்க பார்ப்போம். கை தட்டி காட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு தவக்க பலம் இல்லையா? உங்களுக்கு ஓ ஆசிரியர் பெருமக்கள் உட்படுத்தவும் வேண்டும் என்று நினைக்கின்றேன். என்ன காரணமோ தெரியவில்லை, நம்முடைய அருமையாக தமிழர்கள் ஒரு திருவிழா நானும் நினைத்து பார்த்தேன் வரும்போது. இது என்னுடைய 14வது SRC கொண்டாடுகின்ற 14வது ஆண்டு பொங்கல் திருவிழா. ஆனால் ஒரு விழாவாக எடுத்து நடப்பது ஒரு 10வது நாளாக இருக்கு, 10வது திருவிழாவாக இருக்கலாம் என்று சொல்லலாம். அதுவும் ஒரு சிறிய எண்ணத்துக்காக, ஒரு சிறிய விஷயத்துக்காக நம்முடைய கல்லூரியிலே பயிலுகின்ற கேரளா ஸ்டூடெண்ட்ஸ், மலையாளி ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் தமிழ் இனங்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை, ஒரு சகோதரத்துவம், ஒரு அன்பும் பாசமும் என்றும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தொடங்கப்பட்டதான் இந்த ஒரு திருவிழாக்கள். அதாவது மலையாளிகளின் திருவிழாவான ஓணம் பண்டிகை என்று அவர்கள் தமிழர்களுக்கு உபசரிப்பார்கள். அதுபோல தமிழர்கள் திருவிழா என்று பொங்கல் என்று மலையாளிகளுக்கு ஒரு விருந்தை கொடுத்து உபசரிப்பார்கள். இதன் மூலமாக ஏன்னா எந்த வகையில கூட சண்டை வந்துடலாம். அன்னமிட்ட கையை கண்டிப்பா யாருக்கும் அடிக்க தோணாது, அடிக்க முடியாது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினைச்சு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வகையில இரண்டு, அது நம்ம இந்தியர்ல யாரா இருக்கட்டும், மனித குலத்துக்கே உள்ள ஒரு பாங்கு, ஒரு நல்ல குணம் என்னவென்றால் கண்டிப்பாக உப்பிட்டவரை உள்ளவர்களை கண்டிப்பாக ஒரு அவர்களோடு சண்டையிட ஒரு மனம் கண்டிப்பாக வராது. சோ அந்த எண்ணத்தோடு தான் நான் தொடங்கினேன். இந்த அளவுக்கு எல்லாம் விழா எடுக்க வேண்டும் என்ற ஆரம்ப கட்டத்தில் இல்லை. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்முடைய மாணவ செல்வங்கள் உற்சாகத்தோடு அது பெரிய ஒரு நிகழ்ச்சியாக மாறி இன்னும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போது என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்க அம்மாவோட நிலையை தான் நான் சொல்வேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு நாங்க 5 பிள்ளைங்க, எல்லாருமே ஒவ்வொரு கல்லூரிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த கல்லூரி இங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா போய் ஆகணும். ஏன்னா ஒருத்தர் போலன்னா ஒரு பிள்ளை வருத்தப்படுவாங்க. எங்க அம்மாக்கு அந்த வருத்தத்தோட அந்த பயத்தோட எல்லாத்துக்கும் போயிடும். இப்ப அதே போலதான் நேற்றைய பொழுது SARP பாலிடெக்னிக் அங்கு பொங்கல் திருவிழா ரொம்ப கம்பீரமாக, ரொம்ப விமர்சையாக, ஒரு சினிமா பாங்காக, ஒரு சினிமா செட்டு போட்டது மாதிரி ரொம்ப அழகாக, ரொம்ப கம்பீரமாக நடத்தினார்கள். அதன் பிறகு மதியம் நம்முடைய ஜீசஸ் ஸ்கூலில் சின்னஞ்சிறு குழந்தைகள் அவர்களுடைய முதல் பொங்கல் திருவிழாவை அங்கு சிறப்பாக கொண்டாடினார்கள். இதோ இன்று இங்கு நான் வரும்போது கொஞ்சம் இத்தனை முறை வந்துவிட்டது, பழகிய ஒன்று, ஒரு புதியது இல்லை என்று நினைத்து வரும்போதும், ஆனால் நுழைவாயிலே உங்கள் உற்சாகத்தையும், உங்கள் மகிழ்ச்சியும், உங்கள் ஆரவாரத்தையும், உங்கள் வரவேற்பையும் பார்க்கும்போது என்னையும் அறியாமல் உண்மையிலே ஒரு புது திருவிழாவாக, இதோ நான் முதலாக கொண்டாடுகிற ஒரு திருவிழாவாக தான், ஒரு பொங்கல் திருவிழாவாக தான் நான் இன்னைக்கு காண்கிறேன். அடுத்தபடியாக நான் பார்த்தது அந்த பொங்கலிடும் போது நானே இத்தனை ஆண்டுகளா என்று ஒரு சின்ன பழக்கப்பட்டதானே என்ற உணர்வு இருந்த நேரத்திலே அந்த ஒரு மூதாட்டி அவர்கள் பொங்கலிட்டுக் கொண்டிருக்கும் போது அவர்கள் எவ்வளவு உற்சவமாக அந்த மைக்கை எடுத்து அந்த நம்முடைய தமிழ் பாரம்பரிய அந்த சத்தம் குலவை விடுறத அவ்வளவு மகிழ்ச்சியாக அந்த செஞ்சு அந்த சிரிப்பு புண்ணையோடு செய்யும்போது நினைத்து பார்த்தேன், இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நம்மளுக்கு தமிழர்களுக்கு ஒரு பாரம்பரிய திருவிழா, அது பொங்கல் திருவிழா, அது ஜாதி மத எல்லாவற்றையும் கடந்து இன்னும் உற்சாகத்தோடு கொண்டாடுகிற ஒரு விழா. அதுக்கு என்னைக்குமே உற்சாகம் குறைவாகவும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழர்கள் மற்றவர்களை விட ஒரு உயர்ந்தவர்கள், ஒரு சிறந்தவர்கள் தங்களுடைய கலாச்சாரம். ஏன்னா இது இன்னைக்கு நேற்று தொடங்குற ஒரு திருவிழா இல்லை. பண்டு தொட்டு அதாவது கல் தோண்டி மண் தோன்றா காலம் முதல் தமிழர்கள் பாரம்பரியம் இருக்கிறது, அந்த சரித்திரம் பேசப்படுகிறது. அவ்வளவு பெரிய ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு சரித்திரத்தை கொண்ட ஒரு தமிழ் இனத்துக்கு
இந்த விழாவை இத்தனை வருஷமா கரெக்டா தை 1ஆம் தேதி வழி பிறக்கும் என்ற ஒரு பொங்கல் திருவிழாவை இத்தனை வருஷமா நம்ம மூதாதையர் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்ப நம்மளுடைய பங்கு அதை அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு செல்லதுக்கு. சோ அவங்க எல்லாம் எவ்வளவு சிறப்பாக இதை கொண்டாடி இருப்பார்கள். அதனாலதான் இன்னும் இந்த விழா நம்ம எல்லாம் இன்னும் கொண்டாடுற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த வேஷ்டியோட இந்த கலாச்சாரம் மறக்காம அந்த பாங்கோட இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா பணக்கிழங்கு ஒரு கரும்பு அந்த மாதிரி ஒரு வரவேற்புரை, வித்தியாசமான ஒரு வரவேற்புரை, அந்த கலாச்சாரத்தை விடாத ஒரு வரவேற்புரை, ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே என்னுடைய மாணவ மக்களையும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களையும் இந்த நேரத்தில் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். ஆல் தி பெஸ்ட், வெரி குட், யூ டன் வெரி நைஸ்லி. ஆனால் இங்க ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு நிகழ்ச்சிக்காக எந்த ஒரு காரணத்துக்காக என் கல்லூரி தமிழ் மலையாள மாணவர்களிடையே என்றும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சகோதரத்துவம் வளர வேண்டும் என்ற எண்ணத்திற்காக கொண்டாடப்பட்டதோ இன்று வேதனைக்குரியது தமிழ் இனத்துக்குள்ளே பிளவுபட்டு ஒரு வேதனையோடு பிரிந்திருக்கின்ற காட்சியை நான் காணுகின்றேன். எவ்வளவு வருத்தம்! இது யாருக்கு? ஒரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், 4 மாடல்கள் பிரிஞ்சா சிக்கிட்டு கொண்டாட்டம். நான் இன்னும் சொல்லுவேன், நீங்க டிபார்ட்மெண்ட் வாரியா பிரிந்தீங்கன்னா இந்த சேர்மனுக்கு நான் கொண்டாட்டம், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா ஒரு நாளும் என்னுடைய எண்ணத்திலும் என்னுடைய நினைவுகளிலும் கூட நான் ஒரு நாள் கூட அப்படி நினைச்சதில்லை. ஆங்கிலேயர்கள் இவ்வளவு சின்ன பாப்புலேஷன், இந்த இந்தியர்களோட இத்தனை ஜனத்தொகையும் எப்படி ஆண்டாங்க? நம்முடைய ஜாதி வாரியாகவும் இதோ அடுத்தது ஒரு அணி துப்பாக்கியில் இருந்து பாய்ந்த குண்டு போல இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கியில் இருந்து புறப்பட்டு தோட்டாக்களை போல இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து டீம் ஏ வச்சிருக்கோம். இந்த கபடி அணிகளுக்கு ஒரு புதியதாக பெயர் வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த பெயரை வந்து நமது கல்லூரி தலைவர் அவர்கள் செலக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வீரர்கள் தங்களது திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு களம். போதும் அவ்வளவுதான். அடுத்த ரைட் வைகை அணியிலிருந்து வைகை அணி 1 புள்ளிகளை பெற்றுள்ளது. 2 புள்ளிகளை வைகை அணி பெற்றுள்ளது. அவர்களுக்கு 1-6 இப்பொழுது வைகைக்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது வைகை அணி இதோ சீறி பாய்ந்து தாமிரபரணி ஆற்றில் கலந்து விட்டது. இதோ வைகை அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் தாமிரபரணி கோட்டைக்குள். ஆரம்பிச்சாச்சு. கரகோஷமா இருக்க இவர் அடுத்த அன்பழகன் சார் தம்பி மாதிரி தெரியுறாரு. அற்புதமான வீரதொரு விளையாட்டு. தாமிரபரணி 1 புள்ளியை பெற்றுள்ளது. வைகை அணி 2 புள்ளிகளை பெற்றுள்ளது. ஸ்கோர் பயங்கர. புள்ளிகளின் வித்தியாசமா 1.
தாமிரபரணி ஆறு மதுரைக்குள் பாய்ந்து விட்டது. நாங்கள் தான் ஏற்கனவே நதி நீரை இணைச்சிட்டோம். அதனால அதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த ஆட்டமானது 2-10 நிமிடங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 20 நிமிஷம் தான். சைடு வச்சு ஒரு இன்டர்வல், அப்புறம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அருமையான பிடி. தாமிரபரணி ஆற்றுக்கு மேல் தாமிரபரணி 3 புள்ளிகளும் வைகை அணி 2 புள்ளிகளும் பெற்றுள்ளது. புள்ளிகளின் வித்தியாசமா 1. தாமிரபரணிக்கு மேலும் புள்ளிகளை ஏறு வரிசையில் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நதிநீர் கலந்துச்சப்பா. வைகை அணிக்கு 1 புள்ளி. முதல் போட்டியாளராக வெரி குட். இதை வந்து நம்ம மிக அருமையாக தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது கல்லூரி தலைவருக்கும் சளைத்தவர் அல்ல. அதாவது ஒரு பழமொழி உண்டு தமிழ்ல, தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாய்ப்பாங்க. அதுக்கு அடுத்த ஒரு கபிலன் இறுதி ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடி பாப்பா கயிறு எடுத்தாச்சு. ஒரு அடி முடிஞ்சிச்சு. கல்லூரியில் இருந்து அதிர்ஷ்டம் தட்டுகின்றது. பேராசிரியர்களுக்கான ஒரு மியூசிக் ஆஃப் பண்ணோட உங்கள் அதிர்ஷ்டம் கதவை கட்டும். அது நமது கல்லூரி தலைவர் மூலமாக ஒரு சீட் எடுப்பாங்க. அந்த சீட்ல என்ன பேர் இருக்கோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது, பேர் இல்லாதவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம். முயல் போல் ஓட இருக்கிறார்கள். அப்படியே நிக்கணும். பாட்டு நிற்கும் போது நீங்க அப்படியே நிற்கணும். இப்பொழுது அதிர்ஷ்டம் டி. அவங்க வந்து அதிர்ஷ்டம் கிடையாது. ஒரே ஒரு அவங்க அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். சுத்துங்க சுத்துங்க.
கொஞ்சம் கலந்து மாசம் போங்க. தள்ளி தள்ளி போங்க அண்ணா. ABCD ABCD C ஆளுக்கு ஒரு கட்டத்தில் நிக்கணும் கண்டிப்பா. நீங்க டிக்கு வந்துங்க. செகண்ட் பிரைஸ். தள்ளி தள்ளி போங்க, தள்ளி போயிடுங்க, சேர்ந்து போகாதீங்க, தள்ளி போங்க. இருந்தால் அதிர்ஷ்டம் பிறக்கும் என்பார்கள். இதோ ஆசிரியர்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட போட்டி. சற்று வேகமாக இதோ அதிர்ஷ்டசாலியார் இன்னும் ஒரு சில நொடித்தொழிகளில். மன்னிக்கவும், சோபனாவின் கையில் டி. மீண்டும் போட்டி ஆரம்பம். இதோ இப்பொழுது அதிர்ஷ்டம் ஜேஸ்மாவின் கையில். டீல வாங்க ஜெகன், டீல நில்லுங்கப்பா. அங்கே இருந்து போனீங்க மியூசிக் நின்னாச்சுல போட்டு. இதோ இரண்டு அதிர்ஷ்டசாலிகள். ஏயா சியா? யார் அந்த அதிர்ஷ்டசாலி? வெற்றிக்கனி யாருக்கு? பழம் சாப்பிடுறது பழத்தின் தொலிகளை அவரவர் கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். தொலியை கையில் வைப்பவர்களுக்கு வெற்றிக்கனி உண்டு. இந்த பழக்கனியை உண்டு வெற்றிக்கனியை விரைவாக ருசித்திடுங்கள். அதாவது பழம் கவுண்ட் கிடையாது, தொலி தான் கவுண்ட். சாப்பிட்டு முடிச்சு தொலியை கையில வச்சுக்கோங்களா, அந்த தோலை கையில வச்சுக்கணும். அந்த தோல் தான் உங்களுடைய கவுண்ட். அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், 2 பரிசுகள் உண்டு. 60 வினாடி துளிகள். ஆரம்பம். இதோ போட்டி ஆரம்பம். உற்சாகப்படுத்துங்கப்பா.
அனைவரும் தங்களது கைகளை தட்டி உற்சாக மேடை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி, அவங்களை இளவரசிகள் சொல்லிட்டேன், உங்களை இளவரசர்கள் சொல்ல மறந்துட்டேன், தப்புதான். நீங்க எல்லாம் எஸ்ஆர்சியின் இளவரசர்கள். இப்ப கேட்க மாட்டீங்க. காலம் போன் போன்றது, விரைவாக பழத்தை உண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பழக்கணியில் கீழே விழுந்தாலும் கணக்கு கிடையாது, கீழே போடக்கூடாது, வாய்க்குள்ளதான் கீழே விழும் பழங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. தோலை வச்சுக்கோங்க, தோல் தான் உங்களுடைய கவுண்ட். டைம் முடிஞ்சிச்சு. ஜோஷ்னா அவர்கள் ஒரு பழம் சாப்பிட்டாங்க, இதுக்கு தான் கைதட்டணும். இவங்க பெருசா 5 சாப்பிட்டது முக்கியம். அவங்க ஒரு பழம் சாப்பிட்டா 100 பழம் சாப்பிட்ட மாதிரி 5 பழங்கள் சாப்பிட்டுருக்காங்க. இதோ ஒரு சமநிலை. பாரதி பிரியதர்ஷினி அவர்கள் 5 பழங்கள் சாப்பிட்டுருக்காங்களா? என்ன ஒரு ஒற்றுமை! மீண்டும் 5. பொன் கிருஷ்ணவேணி அவர் இப்ப டைம் கம்மி தான். டைம் வந்து ஒரு நிமிஷம் கொடுக்க மாட்டோம் நாங்க. ரெடி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கைதட்டுங்கப்பா. யாரு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? அவங்க சாப்பிட்டா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்க போறாங்க. பாடம் பாடுற பாடம் பாருப்பா. நான் போயிடுறேன் பார்க்க பார்க்க. சரி, அவங்க எவ்வளவு பெரிய இளவரசி, நமது எஸ்ஆர்சியை ப்ரூவ் பண்ணிட்டாங்க, தாராளமா விட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது இதை எப்படி செய்யணும்னா, கடிச்சு சாப்பிட்டு சக்கையை தான் கீழே போடணும். கரும்பு கடித்தல், அதாவது உங்களுக்கு ஒரு கரும்பு கொடுப்போம். சொல்லவே இல்லை, ஆர்வமா இருக்கிறீங்க. சொன்ன பிறகு கடிச்சு போனீங்க. உங்களை நீங்க உற்சாகப்படுத்துங்க. உங்களை எல்லாம் கை தட்டினாங்கல்ல, நீங்க நடுவது கொஞ்சம் சுத்தா பாருங்க. அப்படி கடிச்சு துப்பிட்டாங்கன்னா தூக்கி வெளியில போட்டுருங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் ஜெயிச்சுட்டாரு, 2 பேர் ஜெயிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப அட்லீஸ்ட் யாரும் அதை ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்கள வின் பண்ணிக்கிறேன்னு நினைச்சுக்குவோம். பாட்டில் ஜோஷ்னா, 6th பாட்டில் சத்யா, ஜோதி 7th பாட்டில். மொத்தம் 7 பாட்டில் இருக்கு. 2 4 6 7. இளவட்டக்கல் தூக்குவதற்கு அப்ப உங்களுக்கு வேற பிளேஸ் கூட கொடுத்துடலாம், இங்க கூட கொடுத்து ஓடி வந்து எடுக்க மாதிரி. சரி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இதோ மேடைகளை கொஞ்சம் பாருங்க. மேடைகள் ஒரு ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்களது பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. ஒரு டைம் அந்த 10-13 செகண்ட்ல தாண்டி போயிருச்சு. இதோ நமது எஸ்ஆர்சியின் மாணவர், விடா முயற்சியில் பெரியவர், இதோ அவரால் முடிந்து விட்டது என்று இதோ
முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை எனும் திவாகர் 11 செகண்ட். அடுத்த 11 செகண்ட். 6 செகண்ட். 3 வினாடிகள். மிகவும் அருமை. 3 வினாடிகள். 4 வினாடிகள். அருமை அருமை. இதோ 5 வினாடிகள். 6 வினாடிகள். 6 வினாடிகள். 7 வினாடிகள். முடிந்து விட்டது. மிகவும் அருமையான அட்டம்.